காவலுக்கெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை. 6 படை, 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை. 7 படை, 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலை முருகனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, மருதாச்சலபதிக்கு கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினான். உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனா
காமாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு கந்தன் காலடியை வணங்கினான் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் 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 காலடியை வணங்குங்கள் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே
அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன். பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன். உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன். உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டின் கோலமுற்று மலை மீது, ஆண்டின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு. கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு, கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு. திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு கண்டுகொண்டே வந்தது யார் என்று கண்டுகொண்டே. வண்ண
கொண்டேன் நான். வந்தது யார் என்று கண்டு கொண்டேன். வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டு கொண்டேன். கண்டு கொண்டேன் நான். வந்தது யார் என்று கண்டு கொண்டேன். வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டு கொண்டேன். விழுந்த இடத்தில் அருதமரம், விழித்த முகத்தில் கந்தர் முகம். நினைத்து நினைத்து துடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு வரம். கண்டு கொண்டேன் நான். வந்தது யார் என்று கண்டு கொண்டேன். இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா. தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா. இனி நான் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. வலிமையுண்டு, பொறுமையுண்டு. உழைப்பதென்று நினைப்பதுண்டு. உனக்கென்று உழைப்பதென்று நினைப்பதுண்டு. முருகானா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. தனியாக நிற்பது என்ன, மயில் கூவ வைத்தது என்ன, என்னை காண செய்தது என்ன, அருள் தந்து காத்தது என்ன. உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான் சொன்னது உண்மையடா. படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம். தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம். கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செவ்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா. கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செவ்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா. அடியவர்க்கு ஒரு விருந்தே, பிணி பல தீர்க்கும் அருமருந்தே. மனதில் இருக்கும் குரு முருகா.
தாங்கிக்க முடியலைங்க. எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு தற்கொலை அப்படின்றது எல்லாமே தேர்வு செய்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிற மக்களே, பிரச்சனை என்பது எப்படின்னா, கடவுள் நம்மளால தாங்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் கடவுள் கொடுப்பாரு. அந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அவரே சொல்வார். எந்த ஒரு பொழுதிலும் தற்கொலை எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவாக இருக்காதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தற்கொலைக்காக எடுக்கிற முயற்சியில் அங்கே இருக்கிற ஒரு சக்தி நம்ம வாழ்வதற்காக அந்த சக்தியை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ரொம்ப அழகாக ஜம்முன்னு வாழலாங்க. தற்கொலை எதுக்கும் ஒரு முடிவாகாது. அதையும் தாண்டி நான் ஏன் இந்த முருகப்பெருமான் ஆலயத்திலிருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை செஞ்சுக்கிற அத்தனை பேர்களும் அடுத்த பிறவியில் பேயாக பிறப்பார்களாம். அந்த பேய் அடுத்த பிறவியில் மனித உருவம் கிடையாது. அத்தனை பேருக்கும் பேயாக தான் அலையணும். ஏன்னா நம்ம வாழும் போதே எல்லாரும் பேயாக தாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். செத்ததுக்கு அப்புறமா அடுத்த பிறவியில் ஒரு நல்ல ஒரு பிறவியாக நம்ம பிறக்கணும். மனித பிறவியாக பிறக்கிறோமோ ஏதோ ஒரு பிறவியாக பிறக்கலாங்க. ஆனால் இருக்கிறதுல கொடுமையான பிறவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் பிறவி தான். அந்த பேய் பிறவி தயவுசெய்து நமக்கு வேணாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கும் அதை எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய மனசு அவ்வளோ பக்குவப்படலைங்க. எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், ஒரு டீச்சர் திட்டுனாகட்டும், ஒரு அப்பா அம்மா திட்டுறதாகட்டும், ஒரு காதல் தோல்வி ஆகட்டும், என் குடும்பத்தில் மாமியார் மருமக பிரச்சனை ஆகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாதுங்க. அந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற ஒரு தப்பான முடிவு தான் நம்மளுக்கு செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லாமல் அலைவோம். அதனால் தற்கொலை எதுக்கும் ஒரு முடிவாகாது. உங்களுக்கு அது மாதிரி மனசில் ஏதாவது எண்ணம் வந்ததுன்னா பகவானுடைய பெயரை உச்சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் எதாக இருக்கலாம், யாராவது ஒரு தெய்வத்துடைய பெயரை நீங்கள் சொல்லிட்டே இருங்க. உங்களுடைய மனசு நிஜமாக மாறும். ஆன்மீக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் பகவதி அன்பான நன்றிகள்.